Hi guys, welcome to Linux Leet. என் பேர் வந்து ஜது. இந்த டுட்டோரியலில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் லினக்ஸுக்கு ஒரு இன்ட்ரோ பார்க்க போகிறோம். இது லினக்ஸ் பெஸ்ட் பிளேலிஸ்ட்டில் வந்து ஒன்று இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வீடியோவாக லினக்ஸ் இன்ட்ரோ கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லினக்ஸ் அப்படின்ற ஓஎஸ் அப்படின்றோம். லினக்ஸ் ஓஎஸ். ஸோ ஓஎஸ் அப்படின்றதுல நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓஎஸ். ஓஎஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓஎஸ் அப்படின்றதுல பொதுவாக விண்டோஸ் இருக்குது, மெக்ஓஎஸ் இருக்குது, ஆண்ட்ராய்ட், லினக்ஸ் இருக்குது. எல்லாருக்குமே தெரியும் ஆஸ் யூஸ்வல். விண்டோஸ் வந்து மைக்ரோசாஃப்ட்டோட, மெக்ஓஎஸ் வந்து ஆப்பிள் ப்ராடக்ட்ஸில், ஆண்ட்ராய்ட் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி லினக்ஸ். அதில் இப்போ லினக்ஸ்ன்றதுல இந்த லினக்ஸை யார் கண்டுபிடிச்சதுன்னு பார்த்தா, லினக்ஸை கண்டுபிடிச்சவர பேர் வந்து லினஸ் ட்ரோவால்ட்ஸ். இவர் தான் வந்து லினக்ஸை க்ரியேட் பண்ணது. இவர் வந்து 1991 இதை க்ரியேட் பண்ணவர். லினக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு காமனான வேர்ட், ரைட்? காமனான வேர்ட் மீன் அது ஒரு கேர்னல். லினக்ஸ் அப்படின்றது ஒரு கேர்னல். இந்த கேர்னலுக்கு மேலே தான் ஒவ்வொரு ஓஎஸுமே எழுதியிருப்பாங்க. அதாவது இப்போ லினக்ஸ் அப்படின்ற கேர்னல்லேருந்து எழுதப்பட்டது வந்து நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றதுல லினக்ஸ்லேருந்து வந்த டிஸ்ட்ரிபியூஷன் என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் உபுண்டு, ஃபெடோரா, டெபியன், கலி லினக்ஸ், மின்டோஎஸ், பேரட், இப்படி சம்திங் நிறைய ஓஎஸ் வந்து இந்த லினக்ஸ் கேர்னலுக்கு மேலே எழுதியிருக்கு. ஸோ இந்த கேர்னல் அது அப்படி கண்டுபிடிச்சவர் வந்து அவரோட பேர் தான் வந்து லினஸ் ட்ரோவால்ட்ஸ். ஏன் கூடுதலான டெவலப்பர்ஸ், சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடான ப்ரொஃபஷனல்ஸ், ப்ரோக்ராமர்ஸ் எல்லாருமே வந்து லினக்ஸை வந்து சாய்ஸ் பண்ணி அதில் எடுக்கிறாங்கன்னு சொன்னால், அது ஒரு ஓப்பன் சோர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு ஓப்பன் சோர்ஸ், லைட் வெயிட். நாங்கள் என்ன வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணி எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் இந்த மிஷின், அதாவது இந்த மிஷின் என் பிசியில் நான் யூஸ் பண்ணிக்கொள்கிறது வந்து உபுண்டு ஓஎஸ். அதுவும் வந்து லினக்ஸில் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன். ஐ டோல் யூ ஆல்ரெடி, ரைட்? அதே மாதிரி ஒரு சின்ன இன்ட்ரோ டெர்மினல் பற்றி நான் கொடுக்க போகிறோம். டெர்மினல் அப்படின்றது வந்து என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் விண்டோஸில் ஒரு ஃபைல், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டாக்குமெண்ட்ஸ் அப்படி போகிறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் பிசி கிளிக் பண்ணி உள்ள என்ட்ராகும். அதுக்கு பிறகு டாக்குமெண்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே போவோம், டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளே போவோம். அது உள்ளுக்கு ஒரு ஃபோல்டர் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே நவிகேட் ஆகி போவோம். இப்படி நாங்கள் நவிகேட் ஆகி ஒரு மவுஸை கிளிக் பண்ணி நாங்கள் நவிகேட் ஆகி போய் செய்கிற வேலையை நாங்கள் ஒரே இடத்துல இருந்து, அதாவது சிஎல்ஐ, கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ், அதாவது ஒரே ஒரு இடத்துலேருந்து நாங்கள் எல்லா வேலையுமே செய்ய போகிறோம். அதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து டெர்மினல். இப்போ வந்து டெர்மினல் லினக்ஸில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, விண்டோஸில் கூட இருக்குது. கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்ட்டு நாங்கள் சொல்லுவோம். ஆனால் எல்லாருமே விண்டோஸில் வந்து ஜிஜுஐ, அதாவது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸாக இருக்கிறதுனால கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்குரிய ஒரு வேலை அதில் இல்லை. நாங்கள் எல்லாத்தையுமே கிராஃபிக்கலாக செய்து கொள்ளலாம். ஆஸ் யூஸ்வல் லினக்ஸ் உபுண்டு அதுகள் கூட ஒரு 75% வந்து ஜிஜுஐயாக இருந்தாலும் அதில் ஒரு பவர்ஃபுல்லான டூல் இருக்குது. அந்த பவர்ஃபுல் டூல் தான் டெர்மினல் அப்படின்றது. இந்த டெர்மினலை வச்சு நாங்கள் என்னென்னவோ செய்யலாம். ஸோ நாங்கள் அதை டெர்மினலை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அது எங்கே இருக்கும்னு சொன்னால் அப்ளிகேஷன்ஸ் போவோம். அப்ளிகேஷன்ஸில் வந்து இங்கே டெர்மினல் இருக்கும். இதில் நீங்கள் சர்ச் பாரில் எடுத்துக்கொள்ளலாம் டெர்மினல் அப்படின்ட்டு. நான் வந்து ஃபேவரட்ஸில் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த டாஸ்க் பாரில். ஸோ இதில் இருக்குது இந்த ஐக்கன் வந்து டெர்மினல். இப்போ மேலே நாங்கள் மவுஸ் ஓவர் பண்ணலாமே அதில் காட்டுது டெர்மினல் அப்படின்ட்டு. கிளிக் பண்ணுறோம், உள்ளே போகிறோம். இதுதான் டெர்மினல். மோஸ்ட் ஆஃப் த பவர்ஃபுல் டூல் ஆஃப் லினக்ஸ், ரைட்? இது வந்து என்னத்தால் எழுதியிருக்காங்கன்னு சொன்னால் சி லாங்குவேஜால் எழுதியிருக்காங்க. இதில் நாங்கள் செய்ய போகிற எல்லா கமாண்ட்ஸுமே வந்து ஷெல்ஸ் கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது, ரைட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்டர்ஃபேஸ் இது வந்து சிஎல்ஐ, கிராஃபிக்கலாக இருக்காது. இது ஒரு சிஎல்ஐ. இதில் தான் நாங்கள் வந்து டைப் பண்ணி எல்லாமே எங்களுக்கு தேவையான வேலையெல்லாம் நாங்கள் இங்கேருந்தே செய்து கொள்வோம். ஸோ தேங்க்யூ காய்ஸ். I hope you got some information from this video. Thank you guys. Bye bye.